வணக்கம். என் பெயர் கண்ணன். நான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது தொழிலாளர் சட்டம். நெக்ஸ்ட் we are going to discuss that procedure of strike. ஒரு தொழிலாளர் போராட்டம் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், அதனுடைய நடைமுறைகள், தி ப்ரொசீஜர். தொழிலாளர்கள் ஒரு சில சட்ட கடப்பாடுகளின் கீழ் உள்ளனர். அவர்கள் சட்டப்படிதான் அந்த போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்து செல்லவில்லை என்றால் அவர்கள் முதலாளிகளின் ஒரு சில சட்ட நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறார்கள். So if the strike is illegal, they are bound to the action and which has been taken by the employers. Here we are going to discuss that legality of the strike. The legality of the strike, section 22 and 23 which of the Industrial Disputes Act 1947 discussed about that, the legality of the strike. A strike is illegal only if the following conditions are complied with. The first condition is workers give notice of strike at least 6 weeks in advance. ஒரு தொழில் பிரச்சனை, தொழில் தகராறு தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து போராட்டம் தொடங்குவதற்கு 6 வாரத்திற்கு முன்பாகவே அந்த தகவலை நாங்கள் போராட்டம் செய்ய போகிறோம் என்ற அந்த தகவலை முதலாளிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். So the workers give notice of strike at least 6 weeks in advance. The next notice of strike is given within 14 days of the intended strike date. அவர்கள் போராட்டம் தொடங்குவதற்கு 14 நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்ட அறிவிப்பை கொடுக்க வேண்டும். The notice of strike is given within 14 days from the date. அதாவது இன்று அவர்கள் போராட்டம் தொடங்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு 14 நாட்களுக்கு முன்பே அவர்கள் இந்த தேதியில் நாங்கள் போராட்டத்தை தொடங்க போகிறோம். So they have to give the prior notice, that is the 14 days intended notice must be given. On that date we are going to go for the strike. The strike occurs after the expiration of the notice period. It is very important. அந்த நோட்டீஸ் அறிவிப்பு காலம் முடிந்த பிறகு மட்டும்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்க முடியும். It does not occur during. இது முக்கியமான விஷயம். ஒரு சமரச அதிகாரியின் முன்பு இந்த தொழில் தகராறு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், the any grievances which is addressed before the, which is pending before the, which is adjudicated before the conciliation, before the conciliation proceedings, before the adjudication proceedings, within 7, at the conclusion of their adjudication proceedings, அந்த தொழில் தகராறை அந்த சமரச அதிகாரி அல்லது பிரச்சனை தீர்க்கக்கூடிய அதிகாரி அந்த பிரச்சனையை தீர்த்த பிறகு 7 நாட்களுக்கு பிறகுதான் பிரச்சனை அவார்டு என்று கூறப்படும் உத்தரவு பிறப்பித்த 7 நாட்களுக்கு பிறகுதான் தொழிலாளிகள் போராட்டத்திற்கு செல்ல முடியும். So after the conclusion of the conciliation proceedings, after 7 days, the strike may be after expiry of it does not occur during the conciliation. First thing. Second thing, within 7 days of their conclusion. அந்த சமரச நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் பொழுதோ அல்லது 7 நாட்களுக்குள்ளோ அந்த சமரச நடவடிக்கையின் உத்தரவு பிறப்பித்த 7 நாட்களுக்குள்ளோ எந்த ஒரு தொழிலாளர் போராட்டமும் நடைபெறக்கூடாது என அறிவிக்கிறது. குறிப்பாக முன்பு நாம் பார்த்த அதே பதிவுதான் நோட்டீஸ் பீரியட், நோட்டீஸ் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதில் நாம் பார்ப்பது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் என்ற ஒரு வார்த்தை. அதாவது செக்ஷன் 22, செக்ஷன் 22 ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் விச் டிஸ்கஸ் தட் தி பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ் தி ஸ்ட்ரைக். அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ் என்றால் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள், ஒரு சில தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள். அந்த பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அந்த நிறுவனங்களில் போராட்டம் செய்ய வேண்டும் என்றால் if the workers wanted to go for the strike in a public utility services, section 22 should be complied with. Section 22 of the Industrial Disputes Act should be complied with. That means what we have discussed already, 14 days notice must be given before going for the strike. Next, before 14 days no strike cannot begin. Next, during the conciliation proceedings no strike can be conducted. Next, the general prohibitions, that is called non-public utility services.
that means other than the public utility services, the prohibition of strike concern. All industries during the pendency of conciliation or adjudication proceedings, until 7 days after the conclusion, no strike can be conducted, which discussed there in the non-public utility services. Next, we have to discuss certain case laws. In this case laws, the first case law, the Kameshwar Prasad versus State of Bihar 1962. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது, ரைட் டு ஸ்ட்ரைக் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது அரசியலமைப்பு கீழ் ஒரு அடிப்படை உரிமை அல்ல, அது வெறும் சட்ட உரிமையை தவிர இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் என்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் வர்சஸ் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைபுனல் 1962, 1962. In this case, Supreme Court ruled that strikes must not violate the public interest or essential services. In the public utility services, அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்கள் தொடர்பான, அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் பொதுமக்களின் நலனை பாதிக்காமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அந்த போராட்டம் சரியானதென உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கூறியுள்ளது. மூன்றாவதாக தேர்ட் ஒன், கிராம்ப்டன் கிரேவ்ஸ் லிமிடெட் வர்சஸ் தேர் ஒர்க்மேன் 1978. இந்த வழக்கில் தி சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் தி ஸ்ட்ரைக் would be justified if reasonable demands are made. அதாவது தொழிலாளிகள் தங்களுடைய பிரச்சனை, தங்களுடைய முறையீடுகள், பாதிப்புள்ளான விஷயங்கள் சரியானதாக இருக்க வேண்டும், ஒரு முறையானதாக இருக்க வேண்டும். இட் ஷுட் நாட் பி அன்ரீசனபிள், நேர்மையானதாக இருக்க வேண்டும், சட்டப்படியானதாக இருக்க வேண்டும் என இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நெக்ஸ்ட், தி எக்ஸ் கேப்டன் ஹரிஷ் உபால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2002. In this case, the Supreme Court held that the lawyers do not possess fundamental right to strike. பொதுவாக நமக்கு அனைவருக்கும் தெரியும், வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணிப்பர், நீதிமன்றத்தை புறக்கணித்து அவர்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துவர். இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் போராட்டம் ஒரு அடிப்படை உரிமை அல்ல, அது அடிப்படை உரிமையாக கருத முடியாது என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கூறியுள்ளது. ஏனென்றால் அட்மினிஸ்ட்ரேஷன், இட் வுட் அஃபெக்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனத்தை பாதிக்கிறது. நீதி பரிபாலனம் செய்வதற்கு வழக்கறிஞர்கள் அவர்களுடைய போராட்டம் இடையூறாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், டி.கே. ரெங்கராஜன் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் a தமிழ்நாடு கேஸ். In this case, the Supreme Court held that the government employees do not have right to strike, particularly if it disturbs the public services. அதையே தான் கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் போராட்டம் செய்வது ஒரு அடிப்படை உரிமை அல்ல, அந்த அடிப்படை உரிமையாக அவர்கள் கோர முடியாது. ஏனென்றால் அது இட் டிஸ்டர்ப்ஸ் தி பப்ளிக் சர்வீசஸ், பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை அது பாதிக்கிறது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது கடைசியாக சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் சாம்சங் எம்ப்ளாயீஸ் யூனியன் 2024. இது இட் இஸ் a recent judgment. In this case, Samsung filed a lawsuit against the labor union. The members following an 11-day strike. Samsung is having several plant. In Tamil Nadu plant, the Samsung labor union conducted the strike, which goes up to 11 days. The company sought an injunction to prevent the further agitation near the factory. The strike was initiated by the workers demanding higher wages and union recognition. In this case, the legal challenges underscores the legal challenges and industrial tensions that can arise from the strike. So, the நீதிமன்றம் என்ன கூறியதென்றால், இந்த போராட்டத்தினால் அந்த நிறுவனத்திற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள், அது பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ there may be any tripart system
employer and government sit together and settle the dispute. So this case, the legal challenges is underscores and industrial tensions which makes that strike, which arises from that strike, the court held that. நன்றி, வணக்கம்.